ஓகே, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இன்னும் ஆக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் இன்டர்மிஷன் அந்த பிளாக் நல்லா இருந்துச்சு ரொம்ப. அதான் கன் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் தடுக்கிற மாதிரி தாங்க தமிழ்நாட்டில். அந்த மாதிரி நார்த் சைடில் அதிகமாக இருக்குது, இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பார்க்குறாங்க, தடுக்கிறது அது மாதிரி. நல்லா இருக்கும், கம்பேக் நல்லா இருக்குது. போர் அடிச்ச மாதிரிலாம் தெரிலிங்க. இன்டர்மிஷன் தான் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் சாங் நல்லா இருக்குங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ஸோ எடிட்டிங் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைட்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எஸ்கே ஃபைட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் ஃபிலிம் ப்ரோ. படம் சுத்தமாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இழுத்துறாங்கண்ணா ஃபுல்லாக. லாஜிக்கும் இல்லை. அவன் 5-6 புல்லட் பாடுறான், சாவ மாட்டேங்கிறான். வில்லன் 10 புல்லட் பாட்டான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் அப்படி கெத்தாக வரான் 6 பேக்கோட. லாஜிக்கே இல்லைண்ணா. ஃபுல்லாக லவ் ஸ்டோரியிலே இழுத்துறாங்க. நல்லாவே இல்லைண்ணா. நல்லா தானே இருக்கு படம். ஏஆர் முருகதாஸ் தர்பாக் அப்புறம் நல்லா தானே கம்பேக் கொடுத்துருக்காரு. இவன்ட்ட கேட்காதீங்கண்ணா. இவன்ட்ட ஃபர்ஸ்ட் கதை என்னன்னு கேளுங்கண்ணா. கதை என்னடா? கதை வந்து லவ் ஸ்டோரிண்ணா. ஓகேண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து ஃபைட் இருக்கும், அந்த கன்னை ஸ்டாப் பண்ணணும்ண்ணா. அதை வச்சு அவங்க லவ் ஸ்டோரி வச்சு முடிச்சிட்டாங்கண்ணா. கதையே இல்லைண்ணா, நல்லாவே இல்லைண்ணா. மியூசிக் எட்டுனா நல்லா இருக்குது. மியூசிக்கு ஃபர்ஸ்ட் மதராசி படத்துல இது சலபல படம் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ஐப் ஏத்துனானுங்க. சிவகார்த்தியில பார்க்கலாம்னு வந்தா கடைசியில் சிவகார்த்தினே வரல. என்ன கதைனே தெரியல. இவனை பிடிச்சி கேளுண்ணா. காஞ்சிரிங் படமே போலான்னு இருந்துச்சு, இன்னைக்கு வந்தது. தேவையில்லாம இந்த படத்துக்கு கூட்டு வந்துட்டா 1000 ரூபாய் வேஸ்டா போய். எவனோ பாப்கார்ன் வேற ஆட்டிய போட்டாங்க தியேட்டர்ல வச்சது. தேவையில்லாம பாப்கார்ன். படம் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வாட்ஸ்அப்ல தானே எஸ்கே ஃபேனா இருந்தா நீ ஒரு வாட்டி பார்க்கலாம். நீ ஜென்ரல் ஆடியன்ஸா இருந்தா கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கும், மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருக்கும். ஆனால் தர்பாருக்கு அப்புறம் ஏஆர் முருகதாஸ் கம்பேக் தான். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இல்லை, படம் நல்லா இருந்ததுண்ணா. 2 பேரும் எஸ்கே ஆக்டிங், ஜமால் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஏஆர் முருகதாஸ் கம்பேக். இல்லை, கன்ஸு ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக சொசைட்டி ஃப்ரீயாக இருக்கும். எதாவது நடந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டு வச்சு எடுத்திருக்காங்க. இப்போ ஏதாவது சென்னையில் ஏதாவது யாருக்கா அடிப்படுதுன்னா யாரும் போய் பார்க்க மாட்டாங்கல்ல. அதான் அதை வந்து காப்பாற்றி ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் இருக்கு. அதான் அப்புறம் கன் சீன்ஸ் நிறையா இருக்கு. கன்னை கடத்துறத வச்சு அந்த மாதிரி வச்சு பண்ணிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா கம்பேக், ஃபைட்டிங் சீன்லாம் நல்லா பண்ணிருக்காரு. கம்பேக் படம் நல்லா இருக்கு. அது எனக்கு கம்பேர் பண்ணி பேச விரும்பல, பட் இது ஓகே. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அங்கேயே கொடுத்துட்டேன் ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்துல சூப்பரா ஆக்டிங் பண்ணிருக்காரு ப்ரோ. ஃபைட்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் ஓகே. ஹீரோயின் சூப்பர் ப்ரோ. ஹீரோயின் சூப்பர். போரிங்லாம் எங்கேயும் இல்லை, நல்லா இருந்துச்சு ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரி. நல்லா இருக்கு ப்ரோ. அவரு பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்துல வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம். பிஜிஎம்லும் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ. இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர், மற்றபடி படத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம யாரா கீழே ஆக்சிடென்ட் போயிட்டாலும் அப்படியே விட்டுருவோம்ல. அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்த மட்டும் நீ ஹெல்ப் பண்ணனா ஒன்று வந்து நார்மல் நினச்சிக்க மாட்டாங்க, மற்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறவங்க தான் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. யார் என்ன பண்ணாலும் நம்ம ஒரு ஃபேமிலியாக நினச்சி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் லவ்வும் சேர்த்து வருது. அதில் அதை வச்சு தான் கனெக்ஷன் ஆகுது படம். ஆக்ஷன் எல்லாமே அதை வச்சு தான் கனெக்ஷன் ஆகுது. நல்லா பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம். மதராசி நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நாள் கழிச்சு முருகதாஸோட படத்தை பார்க்குறோம். நல்லா இருக்கு. ஃபுல்லாக எப்படி ஒரு லவ் மூவியாக சிவகார்த்திகேயன் பார்த்ததை இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபைட்டு, ஃபுல்லாக ரத்தம் தெரிக்குது படம் ஃபுல்லாக. நல்லா இருக்கு. புது ஜானராக சிவகார்த்திகேயனை பார்க்குறோம். என்ன அவர் சொல்கிற மெசேஜ் தான், அந்த ட்ரக் கல்ச்சரு, அந்த கன் கல்ச்சர் மாதிரி அதெல்லாம் வரக்கூடாது, அந்த ரிலேட்டடாக ஸ்டோரி போகுது இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலான்னா, அது ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்குறேன். ஏன்னா படம் ஃபுல்லாக ரத்தம் தான், ஃபுல்லாக ஃபைட் சீனு சூப்பராக இருக்குது. சூப்பராக எல்லாம் பண்ணிக்கார். சூப்பராக பார்க்கலாம். நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டாக இருந்தது ஆக்டிங். ஆக்சுவலாக வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, விறுவிறுப்பாக தான் இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு ஆக்டிங். அவரும் நல்லா கொடுத்துருக்காங்க. படம் கான்செப்ட் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். ஆக்ஷன், டான்ஸு, சிவகார்த்திகேயன் சூப்பராக இருந்துச்சு. சொல்ல வரது பெருசாக கான்செப்ட் எதுவும் இல்லை, ஒரு கமர்ஷியல் ஃபிலிமு, ஃபேமிலி ஃபிலிம் நல்லா இருந்துச்சு.